நமக்கு முன்னால் பரிமாறக்கூடிய, நமக்கு முன்னால் வீட்டில் பரிமாறக்கூடிய ஒரு உணவு எப்படி பயிராக்கப்படுகிறது, எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது, எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது, எப்படி உன் இலையில் பரிமாறப்படுகிறது வரைக்கும் அத்தனையிலும் வணிக வன்முறைகள், அத்தனையிலும் லாப வெறி கொண்ட வணிக வன்முறைகள் நம்மை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சாக்லேட்டை எடுத்துட்டு, நமக்கு தெரிஞ்சு சாக்லேட்னா அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்திற்காக ஒரு விளம்பரம் வருது, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு. கொண்டாடு, அதுக்கப்புறம் திண்டாடு தான், அதுதான் வேலை. இனிப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சமாக சாக்லேட்டை முன்னிறுத்துறாங்க. ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு சாக்லேட் வணிக ரீதியாக விற்பனை செய்யக்கூடிய எந்த சாக்லேட் எடுத்துக்கொண்டாலும் அதிகபட்சம் அதில் 3% தான் உடலுக்கு ஒத்துக்கொள்ளும் இல்லை ஏற்றுக்கொள்ளுங்கிற ஒரு பொருள். உதாரணமாக கொக்கோ வந்து தென் அமெரிக்க நாடுகளில் பல ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டது. கொக்கோவை பற்றி நிறைய ஆய்வுகள் நடந்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு சில நோய்களுக்கு எதிராக இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அப்படிலாம் அதை பற்றி பேச்சு இருக்கிறது. மீதி இருக்கிற அத்தனை சாக்லேட்ல இருக்கிற 97% அக்மார் குப்பை நண்பர்களே. ஆனால் அது தெரியாம நம்ம வந்து சாக்லேட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான விஷயமா குழந்தையிலிருந்து கொடுத்து கெடுத்து கொண்டு இருக்கிறோம். முன்னாடிலாம் நாங்கள் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது இனிப்பு என்றால் எல்லோருக்கும் ஆர்வமான விஷயம்தான். ஒரு அதிகபட்ச இனிப்பாக எங்களுக்கு கிடைத்தது, எனக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கிறது, ஆரஞ்சு மிட்டாய். அந்த ஆரஞ்சு மிட்டாய் 5 காசு 10 காசு எப்படியாவது தேத்தி வச்சிருப்போம். தேங்காய் சில்லு வாங்கும்போது மீதியில இப்படி எங்கேயாவது தேய்ச்சி வச்சிருந்து அந்த காசுக்கு ஒரு ஆரஞ்சு மிட்டாயை வாங்கி டவுசரில் போட்டுட்டு சைக்கிளில் போகும்போது எங்கேயாவது அதை எடுக்கும்போது, அது பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது பாக்கெட்டில் இருக்கிற நூலோடு ஒட்டிகிட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த மெதுவாக அந்த நூலை எடுத்துட்டு அந்த ஆரஞ்சு வில்லையை சப்பி சாப்பிட்டது தான் அன்றைக்கு பள்ளி காலத்தில் எங்களுக்கு நினைவில் இருந்த ஒரே இனிப்பு. இன்னைக்கு எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதுவும் இன்னைக்கு எத்தனை பேர், எல்லார் வீட்லேயும் அத்தையோ மாமாவோ யாரோ ஒருத்தர் அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ அபுதாபிலையோ இருக்காங்க. அவ்வளோ பேர் வரும்போது வண்டியாக சாக்லேட் வாங்கிட்டு வராங்க. முன்னாடிலாம் ஒரு சாக்லேட் 2 சாக்லேட் இருந்தது போய் இப்போல்லாம் பாக்கெட்டாக பேரலாக வருது சாக்லேட். அதை வாங்கி அதை கொண்டு போய் ஃப்ரீசருக்குள்ளே அடைச்சி வச்சு வீட்டில் இருக்கிற சக்கரை வியாதிகாரங்கள்லாம் ராத்திரியில் திருட்டுத்தனமாக நடுராத்திரியில் 1-2 போட்டுக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் வந்து போக வர சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சாக்லேட்டில் இருக்கிற லெசித்தின் அப்படிங்கிற ஒரு சாதாரண பொருள், எந்த சாக்லேட்லையும் அது இல்லாமல் செய்ய முடியாது. அந்த சாக்லேட்டில் இருக்கிற அந்த லெசித்தின் குடல்ல இருக்கக்கூடிய பல நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை கொலை செய்யும். உடல் சரியா உணவை உட்கிரகிப்பதற்கு தடையா இருக்கும். ஒரு பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, ஏதாவது விலை கூடுன டானிக் ஒன்று எழுதி கொடுங்க சார். அந்த பிள்ளை சாதம் வேணும், சோறு வேணும், இட்லி வேணும்னு கேட்கணும்னு ஒரு டானிக் ஒன்று எழுதி கொடுங்கன்னு எல்லா தாய்மார்களும் டாக்டர்கிட்ட கேட்குற விஷயம். அப்படி ஒரு டானிக் உலகத்திலே கிடையாது. வந்ததுக்கு எல்லாரும் ஒரு விட்டமின் டானிக்கு, அயன் டானிக்கு, ஒரு என்சைம் எல்லாம் எழுதி கையில் கொடுக்கறது தான் மருத்துவர்களுடைய வாடிக்கையா இருக்கு. ஆனா இப்படி பசி இல்லாமல் போனதற்கான மிக அடிப்படையான காரணம் இந்த சாக்லேட்ல இருக்கிற லெசித்தின். அது மட்டும் இல்ல, இந்த சாக்லேட் சாப்பிட குழந்தைகள் சிறு வயதிலேயே பூ பெய்கிறது. பெண் குழந்தைகள் முன்னாடி 13-14 வயதுல மாதவிடாய் துவக்கம் இருந்த இந்த நாட்டில் இன்னைக்கு 10 வயது 9 வயதுல மாதவிடாய் துவங்குகிறது. மிக முக்கியமான காரணம் இளவயதிலே கிடைக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. நிறைய முன்னாடி வந்து அதிக ஊட்டம் கிடைக்கல, வறுமை இருந்த நாடு இது. இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஊட்டம் முதலிலே கிடைக்க ஆரம்பிச்சது. அது ஒரு முக்கியமான காரணம். அதை விட மிக முக்கியமான காரணம் இளம் வயதில் சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி சாக்லேட் மாதிரியான இனிப்புகள் மிக அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இதை சாப்பிட்றதுல வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வெறும் இளம் வயதில் வரக்கூடிய மாதவிடாய் தூக்கம் மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு தான் மிக அதிக அளவில் சினைப்பை நீர்க்கட்டிகள் வருது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ங்கிறது. எந்த குழந்தை மிக சீக்கிரமே மாதவிடாய் தூக்கம் வருகிறதோ அந்த குழந்தைக்கு இந்த பிசிஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்று, அந்த குழந்தைக்குத்தான் வருங்காலத்தில் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படிங்கிறாங்க. எப்படி அந்த புள்ளிகள் தொடர்ந்து கொண்டே போகுதுன்னு பார்க்குறாங்க. சாதாரண பார்ப்பதற்கு என்னமோ ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி தெரியும், ஆனால் நாம் சின்ன விஷயமாக நாம் விடுற ஒரு விஷயம் பிற்காலத்தில் மிகப்பெரிய நோய்களுக்கான ஒரு பாலமாக நம்முடைய உணவு அமைந்து கொண்டிருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு குப்பைகள் நம் உணவுல தினம் கொட்டி கொண்டே இருக்கிறது. ஒன்று, விவசாயத்துக்காக நாம வந்து ஒரு கொள்ளை லாபம் வரணுங்கிறதுக்காகவோ இல்லை என்றால் மிக அதிக அளவில் உற்பத்தி வேணுங்கிறதுக்காகவோ நாம செய்த சில உத்திகள், அது நேரடியாக நம்ம பண்ற தவறுகள் ஒன்று. அதுக்கப்புறம் உணவை தயார்படுத்தும் போது அது கெட்டுப்போகாமல் இருக்கணும், கூடுதல் சுவை கொடுக்கணும், அது தனக்கு வேண்டிய வடிவத்தில் இருக்கணும், பல நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் வரணும்னு மனிதன் ஒவ்வொரு ரசாயனமாக சேர்க்க 2 வகையிலையும் அத்தனை குப்பைகளும் தினம் உணவுல வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. நினைத்தே பார்க்க முடியாத நண்பர்களே, 94க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4000 விதமான கண்ணுக்கு தெரியாத ரசாயனங்கள் உணவுக்குள்ள இருக்கு.
1 2 இல்லை, 4000 விதமான ஃபங்க்ஷனல் இன்கிரிடியன்ட்டோ ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் ஏதேதோ பேர்ல உணவுக்குள்ள பல்வேறு உப்புக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் நம்ம உடம்புடைய மரபணுக்கு எந்த பரிச்சயமும் கிடையாது. நம்ம உணவை சாப்பிடுகிறோம், சாப்பிடும் பொழுது நம்முடைய மரபுக்கு ஒரு பரிச்சயம் இருக்கும். இட்லி சாப்பிட்றான், இவனுக்கு கொஞ்சம் வாயில் சலைவரி அமைலேஸை கொடுக்கணும், உமிழ்நீரில் அந்த கார்போஹைட்ரேட்டை உடைப்பதற்கான நொதியை சுரக்க வேண்டும் என்று மரபணுக்கு தெரியும். இவன் வாயில் மோனோசோடியம் குளூட்டமேட் சேர்ந்த ஒரு நூடுல்ஸை போட்டால் அந்த மரபுக்கு தெரியாது. இவன் என்னத்தையோ திங்கிறானே, ஏதோ ரசாயனமாக இருக்க, அப்படிதான் அந்த மரபணு விழித்து பார்க்கும். இப்படியான ஒரு அச்சத்தை தினம் தினம் ஒவ்வொரு வேளை உணவிலையும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம். யோசித்து பார்க்க முடியாத பல நச்சுக்களை ஒவ்வொரு வேளை ஒவ்வொரு பருவத்திலையும் நாம கொடுத்து கொண்டே இருக்கிறோம். கிளைபோசேட் என்று ஒரு ரசாயனம். இந்த கிளைபோசேட்டுங்கிற ரசாயனத்துக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர் என்னன்னா களைக்கொல்லி. இந்த களைக்கொல்லி இல்லாமல் நம்ம ஊர்ல எங்கேயும் விவசாயம் நடக்காது. அந்த அளவுக்கு களைக்கொல்லியை இங்கே பயன்படுத்திட்டு வரோம். மே மாசத்துல ஐரோப்பால ஜெனீவால உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சது. அவர்கள் தான் பட்டியலிடுவார்கள் எதெல்லாம் புற்றுநோய்க்கு காரணிகள் அப்படின்ட்டு. இந்த கிளைபோசேட்டை ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜன் அப்படின்னு சொல்லி புற்றுநோய் காரணிகள்ல 2வது கட்டத்துல, முதல் கட்டம் 2ஆம் கட்டம் 3ஆம்னு 3 உண்டு. குரூப் ஏ, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு. அந்த குரூப் 2ல ஏபின்னு பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன் கிளைபோசேட்டை சொல்லிட்டாங்க. சொன்ன 15 நாட்களுக்குள்ள உலகத்தினுடைய அத்தனை நாடுகளும், பெரிய பெரிய நாடுகள், அதுவும் ஐரோப்பிய யூனியன்ல உள்ள அத்தனை நாடுகளும் அதை தடை செய்து விட்டன. எப்படி தடை செஞ்சது? என் நாட்டில் இருக்கிற அத்தனை கிளைபோசேட்டையும் திருப்பி எடுத்துட்டு போ, இன்னும் 15 நாட்களுக்குள்ளன்னு மான்சான்டோவுக்கு உத்தரவு கொடுத்துச்சு. ஆனால் இங்கே என்ன நிலைமை தெரியுமா? இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ரேடியஸில் போய் அத்தனை கடைகள்லையும் நீங்கள் கேளுங்க, கிளைபோசேட் இன்னைக்கும் அவைலபிள். களைக்கொல்லி வாங்கி எவ்வளவு? 50,000 லிட்டர் 60,000 லிட்டர் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி கொண்டு வர. ஒவ்வொரு விவசாயியும் கிளைபோசேட் இல்லாமல் பயன்படுத்துகிறார். இது எல்லா துணுக்குகளும் நம்முடைய சாப்பிடக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்கள் வழியாக உடம்புக்குள்ள போய்கொண்டே இருக்கு. ஒன்று விவசாயத்தின் மூலமா வரக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரி பதப்படுத்துவதனால வர விஷயம். இப்படி உணவுப் பொருட்கள் ஒட்டு மொத்தமா சிதைந்து வரும்போது நாம் மிக கட்டாயமாக இயற்கை வெளி வேளாண்மைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. அந்த ரசாயன கலப்பில்லாத உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. உடனே எல்லாரும் பல பேர் அதெல்லாம் ரொம்ப விலை அதிகங்கிறாங்களா, எல்லாம் எப்படி போய் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் உடனடியான பதிலாக இருக்கிறது. நாம் அதற்காக என்ன செய்ய போறோம்? அந்த உணவை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற எல்லா விஷயமும் பேசி பிரயோஜனமே இல்லை. ரசாயனமற்ற கலப்பற்ற உணவை நாம் தயாரித்து தான் ஆகணும். அது ஒரு கிச்சன் கார்டன்ல இருந்து ஆரம்பிச்சாலோ, இல்லை என்றால் வீட்டு தோட்டத்தில் ஆரம்பிச்சாலோ, இல்லை நமக்கு எங்கோ மூலையில் இருக்கக்கூடிய நிலத்தில் யாரோ ஒரு சில உழவர்களுக்கு உதவி செய்து நாம் ஒட்டுமொத்தமாக அதற்கான ஒரு சின்ன மெனக்கடலை செய்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு அப்படியான ரசாயன கலப்பில்லாத உணவுகள் நமக்குள்ள வந்து சேரும்.